இவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்லு. அப்படியே ஃப்ரெண்ட்ல போங்க சார். சார் எல்லாம் கிட்ட போங்க. சரிங்க சார் வாங்க. அதை எடுத்து எவ்வளோ கஷ்டம் பாருங்க. தேவனா பார்த்து தேவனா பின்னாடி இடம் இருக்கு. பின்னாடி போலாம் சார். முன்னாடி முன்னாடி போவாதீங்க. இல்ல உள்ள போவாத. உள்ள எனக்கு இப்படி வந்து நிக்க தெரியாதா? 5 நிமிஷம் ஆகாதா? எதுக்கு போயிட்டு நீங்க எடுக்கிறேன்? ஒரு மூஞ்சி எடுத்து வந்து என்ன பண்றதுன்னா பாக்குறேன். ஐயா எல்லா கட்சியும் வந்தது. ஆனா வந்து பீதா பாத்துட்டு போவாங்க. ஆனா என் புள்ள வந்த பிறகு இது சூப்பரா செய்யறீங்க. அதுவே பெரிய விஷயம். நீங்க 1000 ரூபாய் போட்டது பெரிய விஷயம். இத வந்து பாக்குறீங்க பாரு. அதுவே எங்களுக்கு நன்றி. ஆமா இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. பார்த்து ஃப்ரெண்ட்ல போங்க. கொஞ்சம் வைடு வாங்கப்பா. வரமாட்டா யாரு? பொசிஷன் ரெடி. தண்ணி வச்சுட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி லாரிடா வருது. தண்ணி கஷ்டம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கேட்கற நேரம் எது? ஒரு 6 மணிக்கு வந்தா ஒரு 10 மணி வந்து 11 மணிக்கு வந்து சாயந்தரம் சார் அவங்க கேட்குற டைமிங் சார். எந்த நேரத்தில் வந்து எல்லாம் தண்ணி பிடிக்க முடியும்? 6 7. எல்லாமே இப்போ எம்கேஆர் குறை என்னன்னா தண்ணி லாரி லேட்டாகிறது. அந்த வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற தண்ணி பிடிக்க ஆள் இல்லை, கஷ்டம். அதானே 6லேருந்து 7 மணிக்குள்ளே எல்லா தண்ணி லாரி வராங்க. அதானே அடுத்தது வேறு அவங்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? 10 நாளில் தண்ணி தரேனாங்க. நான் என்ன சொன்னேன்? இது ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. 15 நாளில் எனக்கு சுத்தமாக காலி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து திருப்பி வந்து பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதானே ரொம்ப நன்றி. ஓட்டு போட்டீங்க. ரொம்ப நன்றி 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 நன்றி. மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். பரம்பரை டிஎம்கே ஏடிட்டதாச்சு. அந்த இது உடச்சி வந்து மோகன் சார் 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 பார்த்து பின்னாடி வந்து கத்தாதீங்க. கம்மி பேர் தான் இருக்கும். மொபைல் சார் சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். வாங்க முன்னாடி வாங்க சார். சார் வாங்க சார். பல்லா இருக்கு. சார் 1000 விளக்கு தொகுதி வாக்காளர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே,
தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்முடைய போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய ஆசையை பெற்று வெற்றி பெற்ற பிறகு சொல்லுகிற அந்த பணியை சற்று வித்தியாசமாக மக்களை சந்தித்து ஏற்கனவே தெரிந்து கொண்ட பிரச்சனைகளை எப்படி தீர்க்க இருக்கிறோம் என்பதை நேரடியாக சொல்லுகிற ஒரு பணியை இன்றைக்கு துவக்கி இருக்கிறோம். 1000 விளக்கில் 1000 திட்டங்கள் என்கின்ற அந்த தலைப்பில் அந்த அடிப்படையில் ஏற்கனவே அவ்வை சண்முகம் சாலையில் 5 தலைமுறையாக 4 தலைமுறையாக குடியிருந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சாலை வசதியே இல்லை, ட்ரைனேஜ் வசதி இல்லை என்கின்ற அந்த குறையை போக்குவதற்குரிய அறிவிப்பை வெளியிட்டோம். இப்போது இந்த பகுதிக்கு நம்முடைய MK ராதா நகர் பகுதிக்கு வருகிற போது நம்முடைய பொதுமக்கள் வாக்காளர் பெருமக்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற போது சொன்னது, இங்கே சாக்கடை நீர் கழிவு நீர் எப்படி தேங்கி கிடக்கிறது பாருங்கள் என்று கொண்டு போய் காட்டினார்கள். மனதுக்கு வேதனையாக இருந்தது. எவ்வளவு நாளாக தேங்கி கிடக்கிறது என்று கேட்ட 3.5 வருடமாக யாரும் வந்து பார்க்காமல் தேங்கி கிடக்கிறது என்று சொன்னார்கள். அதை உடனடியாக அந்த கழிவு நீரை அகற்ற வேண்டும், அது கட்டாந்தரையாக பார்க்கிற அளவிற்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியை இங்கே முறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் 10 நாளைக்குள்ளாக முடிப்போம் என்று அதிகாரிகள் சொன்னார்கள். நான் சொன்னேன், இன்னும் கூட 5 நாட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 15 நாட்களுக்குள்ளாக இந்த இடத்தில் நான் திரும்ப வந்து பார்க்கிற போது மக்கள் இந்த அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கு கையெடுத்து நன்றி கூறுகிற அளவுக்கு அது இருக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். ஏதோ வந்தார், ஏதோ சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று அல்ல, கொடுத்த வாக்குறுதியை கொடுத்த அந்த தினங்களுக்குள்ளாக அதிகாரிகள் முடிக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக உங்களுக்காக நான் வற்புறுத்துவேன். சில இடங்களில் பார்க்கிறது எனக்கே மன சங்கடமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய MK ராதா நகர் பகுதி மக்களுக்கு இந்த பழைய டெனமெண்ட் ஆகிவிட்டு பழைய வீடுகளாகிவிட்டது, புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அவற்றுக்கான திட்டங்கள் எல்லாம் முறைப்படி தயார்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிய வீடுகள் இங்கேயே உங்களுக்கு ஒதுக்கப்படுகிற அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதேபோன்று நக்கீரி நகருக்கும் சிவசண்முகபுரம் பகுதிக்கும் ஏற்கனவே டெமாலிஷனுக்கான அந்த உத்தரவு பெறப்பட்டு விட்டது. விரைவில் அந்த பணிகள் எல்லாம் துவங்க இருக்கிறது. நான் அவர்களை கேட்டுக்கொண்டதெல்லாம், நீங்கள் வந்து இடத்தை பார்த்து இடிக்கிற வரைக்குமாவது ஜனங்களுக்கு அந்த கழிவு நீரெல்லாம் அங்கே வீட்டுக்குள்ளே தேங்காதபடி, வீட்டுக்கு வெளியே தேங்காதபடி அவற்றையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். முறையாக அவற்றையெல்லாம் அகற்றி தருவதாக வாக்கு அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது அகற்றப்படும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கம் அண்ட் டெல் மீ. என்னிடம் வந்து நீங்கள் வந்து இதை சொல்லலாமா சொல்லக்கூடாது என்று தயங்க வேண்டாம். வருகிற போது ஒரு வீட்டிலேருந்து எக்கச்சக்கமான கொசு வந்து வேலையை விழுந்தது. நான் கேட்டேன், எப்படி என்று கேட்டேன். ஆமாம்மா, இப்படி தான் நைட்டுக்கெல்லாம் வரும், இப்படி தான். அப்போ எப்படி வெளியே உட்கார்ந்துருக்கேன் என்று நான் கேட்டேன். என்ன பண்ணி சொல்லியது? இப்படி தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். எங்கேயும் தொலைய வேண்டாம், இங்கே நீங்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்குரிய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வது என்னுடைய அடிப்படை கடமையாக எண்ணுகிறேன். இறைவன் அருளால் நம்முடைய முதலமைச்சர் நம்மை விரும்புகிற, நாம் போற்றுகிற, நீங்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சொந்த வருவாயெல்லாம் விட்டுவிட்டு 500-1000 கோடி சம்பாதிக்க வேண்டிய ஒருத்தர் இன்றைக்கி அதையெல்லாம் விடுத்துவிட்டு நான் மக்களுக்காக வந்துவிட்டேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய அனுமதியோடு ஆசையோடு இந்த பணிகள் எல்லாம் நிறைவேறும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையினுடைய மிக முக்கியமான நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி பல்வேறு வளர்ச்சிகள் அடைந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுடைய அடிப்படை வசதிகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கு. இது எதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அதிகாரிகளுக்கு எது போன்ற உத்தரவை வரும் காலங்களில் பிறப்பிக்கப்படுது? அடிப்படை தேவை என்பது சுத்தமான குடித நீர் கிடைக்க வேண்டும், கழிவுநீர் கலக்காத குடித நீர் கிடைக்க வேண்டும், கழிவுநீர் அகற்றப்பட வேண்டும், முறையான அதுக்குரிய பைப் லைன் எல்லாம் போடப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப அடிப்படையானது. இப்போ சொன்னார்கள், குடித நீர் எங்களுக்கு வந்து லாரி வருதையா, ஆனால் நாங்கள்லாம் வேலைக்கு போன பிறகு 10 மணிக்கு 11 மணிக்கு வந்து யார் தண்ணீர் பிடிப்பது என்று கேட்டார்கள். நான் அதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதிக்கு நான் எங்கே வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அதன்படி காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக தண்ணீர் லாரிகள் வர வேண்டும் என்று கேட்டது. தண்ணீர் லாரி கண்டிப்பாக வரும். இப்படி ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய வீடுகளிலே கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் சரி செய்ய சொல்லி நான் இப்போது கேட்டிருக்கிறேன். புதிய வீடுகள் அது கட்டுகிற போது இங்கே இருக்கின்றவர்களுக்கு அனைவருக்கும் அது இடம் கிடைக்கக்கூடிய அளவில் அது கட்டப்பட வேண்டும். எல்லா வசதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று நான் இங்கே கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளோடு அதை தொடர்ந்து நான் பேசுவேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நீங்களே வந்து பார்த்தீர்கள், நீங்களே இப்போது புகைப்படம் எடுத்தீர்கள், நீங்களே உங்களுடைய டெலிவிஷன் மூலமாக எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இவற்றையெல்லாம் 15 நாட்களுக்குள்ளாக சரி செய்வதாக வாக்குறுதி இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 15 நாளைக்கு பிறகு நானே யாருக்கும் சொல்லாமல் அதிகாரிலாம் அழைக்காமல் நானே வந்து பார்ப்பேன். அப்படி பார்த்தால்தான் இது எப்படி இருக்கிறது, கொடுத்த வாக்குறுதியால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வாக்களித்தீர்கள், என்னை வெற்றி பெற வைத்தீர்கள். இப்போது உங்கள் நல்லாசையோடு பணிகளை துவக்கி இருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்க வேண்டும். வணக்கம். சார், ஐயா, இப்போ தமிழ்நாடு முழுவதுமே போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். 1000 விளக்கு பகுதிகளில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனை இருக்கு. இதை தடுப்பதற்கு என்ன? நீங்கள் 1000 விளக்கு பகுதியில் இருக்கு என்று சொல்லுகின்றீர்கள். எங்கே இருக்கு என்று நீங்கள் சொல்வீர்களானால், அதை சரியாக சொல்வீர்களானால் நிச்சயமான நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் எடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் உரிய தகவலை உரிய இடத்திற்கு அளிப்பீர்களானால் நிச்சயமாக நடவடிக்கையோடு யாரும் பயப்பட வேண்டாம்.